திமுக இவ்வளவு குடைச்சல் கொடுக்குறாங்க, திமுக கூட்டணி கட்சி சார்ந்தவங்க எல்லாருமே வந்து இவ்வளவு குடைச்சல் கொடுக்குறாங்க, இவ்வளவு விஷயங்கள் பண்றாங்க. ஆனா வந்து இந்த நடவடிக்கையை எடுக்கிற இடத்துல வந்து டெல்லி இருக்கு. ஏன் ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில இவ்வளவு குற்றச்சாட்டு வந்த பிறகும் டெல்லி கை வைக்க ஏன் தயங்குது அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை தொடர்ச்சியா கேட்டே இருக்காங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அதிமுக தரப்புல இருந்தும் இந்த கேள்வி வந்து முன்வைக்கப்படுது. இது வந்து ஏன் வந்து அந்த மாதிரி வைக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. நம்ம அவசரத்துக்கு ஏற்றபடி எதுவும் நடக்காது, ஆனால் நடக்க வேண்டியது நடந்தே தீரும். ஸோ இந்த காத்திருக்குமாம் கொக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த நேரத்துக்காக கரெக்டான ஒரு டைமிங் வேணும்ல. நீங்கள் செய்கிற ஒரு காரியம் வந்து அவங்களுக்கு சாதகமாகவும் போயிடக்கூடாது. நீங்கள் இப்போ திடீர்னு நடவடிக்கை எடுக்கிறீங்க, ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, எலெக்ஷன் வரப்போகுது, அது ஒரு அனுதாபத்தை கிளப்பிச்சுன்னா. ஸோ தொடக்கூடாது, தொட முடியாதவர்கள்னா ஒன்றும் கிடையாது. அப்படி யாருமே கிடையாது, மனிதர்கள் தானே இவங்கெல்லாம். என்ன மிஸ்ஸா காலத்தில் காங்கிரஸ் கை வைக்கலையா? காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற போதே ஆராசாவும் கனிமொழியும் சிறையில் அடைக்கல, இதெல்லாம் காங்கிரஸ் செய்தது. ஆனால் அந்த கட்சியோடு தான் அவங்க கூட்டணி வச்சுருக்காங்க, அது வேற விஷயம். என்ன ப. சிதம்பரம் செய்யலையா? அப்புறம் என்ன? எல்லாத்தையும் அதுக்கு ஒரு டைம், எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது, அவ்வளோ.